நியூ வெஞ்சர்லாம் இல்லை. இப்போ கரை ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு பயங்கர ஒரு த்ரில்லான ஒரு ஃபிலிம், ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரு. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. என்னுடைய இம்மார்டல் அடுத்து வரப்போகுது, மேலே வருது. ஸோ அடுத்த லைனப் நிறைய இருக்குது. அடுத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம்ல வந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே ப்ரையாரிட்டி தான். அதில் வந்து நம்ம எப்படி அப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் பாடுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நடிக்கிறேன், மியூசிக் பண்ணுறேன். ஸோ நாலுமே என்னுடைய ப்ரையாரிட்டியில் இருக்குது. சார் இப்போ நிறைய படங்கள் வருது, பட் எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஒரு ஸ்டார் வேல்யூ இப்போ ஓடிடியுடைய அந்த ப்ரையாரிட்டியும் ரொம்ப கம்மியாகிட்டு வருது அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ எல்லா படங்களுக்கும் ஸ்டார் வேல்யூ வேணும் அப்படிங்கிறதும் நீங்க அந்த விஷயங்களை, அதாவது எப்படின்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸ்டாரா நீங்க அந்த படங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? நம்ம எல்லா படம் ஆரம்பிக்கும் போதும் ஒர்க் அவுட் ஆகணும்னு தான் நம்ம பண்றோம். நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இது ஓடாதுன்னு நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். எல்லா படமும் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ சில படங்கள் ரொம்ப நல்லா போகுது. இப்போ ஹாப்பிராஜ் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. மியூசிக்கா யூத் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இந்த மார்ச் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு போச்சு. ஸோ அது நம்ம சம்டைம்ஸ் நல்லா போகும், சம்டைம்ஸ் நல்லா போகாது. அது நம்ம யோசிக்கக்கூடாது. அது இது கமர்ஷியலாக போகும், இது கமர்ஷியலாக போகாது. நான் ரொம்ப அப்படி ஒர்க் பண்ண முடியாது. நான் ஒரு பேஷனுக்காக சினிமாவுக்கு வந்திருக்கேன். அப்போது நான் 100% போடுவேன். ஆடியன்ஸ் அதை அவங்களுக்கு அது பிடிச்சதுன்னா அது ஹிட் ஆகுது. ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கலன்னா போகாது. இந்த வாட்டி இந்த 2 படமே நல்லா போயிடுச்சு எனக்கு. சரி, இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் வந்தாங்க. நீங்கள்லாம் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஆரம்பத்தில் இருந்து தயாராக நிறைய இன்னைக்கு இந்த இடங்கிறது ஒவ்வொரு நாளும் போட்ட உழைப்போட இடம் தான் இந்த இடம். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் மற்றவங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த இடத்த பிடிச்சிடாங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் இருக்கு. இதன் மூலமா நான் ஏன் கேட்க வரேன்னா, நிறைய ரியல் டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி கிடையாது. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கும்போது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நாதஸ்வரம் பிளேயர் ரொம்ப நல்லா ஒரு பிட் ஒன்று வாசிச்சாங்கன்னா, அந்த ஒரு மொமெண்ட்ல வைரல் ஆயிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவங்கள உலகம் பூரா தெரியுது. ஸோ உங்களுக்கு சோஷியல் மீடியான்றது ஒரு பப்ளிக்கிட்டே போய் எல்லாருமே அவங்களே ஸ்ப்ரெட் பண்ணி ரீச் ஆகக்கூடிய ஒரு டூல் இருக்கு உங்களுக்கு. அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதை வச்சுதான் இருக்கு. பட் சில பேர் நம்ம வந்து கத்துக்கிட்டு வரோம். அது வந்து சஸ்டெயின் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய நாலேஜ், எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு வந்து ஒர்க் பண்றாங்கன்றதை பொறுத்தது. பட் சோஷியல் மீடியா இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா டேலண்ட் வெளில தெரியலாம். நீங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ஒரு நல்ல ஷாட் எடுத்தீங்கன்னா அது வைரல் ஆகும். எல்லாரும் இந்த ஷாட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கலாம். அதை அவங்க தக்க வச்சுக்கிறாங்களான்றது வந்து அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சார் ஒப்பீனியன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். 4ஆம் தேதிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நானும் உங்களை மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கேன். என்ன வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. மக்கள் என்ன டிசைட் பண்றாங்க சார். கமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும் சார். அது வந்து நமக்கு ரிசல்ட் வரும்போது நமக்கு ஷாக் ஆகலாம், இல்லை நம்மளே சர்ப்ரைஸ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். அது நமக்கு சொல்ல முடியாது. இந்த வாட்டி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டேட். அது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. அது 4ஆம் தேதி தான் நமக்கு தெரிய வரும். அந்த விமர்சனத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டரோ அரசியல்ல வந்து அனுபவமே இல்லாம திடீர்னு ஒரு 2-3 வருஷத்துல நான் ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. சார் அது காலம் தான் சார் பதில் சொல்லும். நம்ம இங்க வண்டர்லாவோட லான்ச்சுக்கு வந்திருக்கோம், அதை பத்தி பேசுவோம். அடுத்த ப்ரெஸ் மீட்ல இன்னும் டீட்டெயில்டா போவோம். ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப லைக் சேஃப்டிக்குமே ரொம்ப செலவு பண்றாங்க. அந்த மொத்தமா ஒரு இனோவேஷனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக இது சேஃபாக இருக்கும் நானும் நம்புகிறேன். டெஃபினட்டாக நானும் இந்த ரைட் போனேன், எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஃபேமிலிஸாக வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு. சார் நீங்களே அந்த கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களே கொஸ்டின் இருக்குதா, அதவங்கள கேட்குறேன் சார்.